பாபநாசத்துல ஒரு நதியில், பாபநாசம் தாமிரபரணி நதியில் கசத்துக்குள்ள சிலையாக அமிழ்ந்து கிடப்பதாகவும் அதை எடுத்து கடையத்திலே பிரதிஷ்டி பண்ண வேண்டும் என்று ஒரு கடையம் மூதாட்டியினுடைய கனவிலே வந்து தோன்றி, அதற்கு பிறகு ஊர் மக்களெல்லாம் சென்று அங்கே பார்த்து அந்த திருவுருவ திருமேனியை இங்கே எடுத்து வந்து ஒரு பண ஓலை வைத்து இந்த திரு அம்பாளை பிரதிஷ்டை பண்ணினதாக ஒரு வரலாறு உண்டு என்று அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள். அதிலிருந்து ஒரு 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ கழித்து, சில ஆண்டுகள் கழித்து இங்க கும்பாபிஷேகத்தை தொடங்கும் பொழுது பிரசன்னம் பார்த்தாங்க. அவர் பிரசன்னம் பார்த்து சொன்னாரு, அம்பாளுக்கு நீங்கள் பனை ஓலையில அந்த தட்டு இருக்கு இல்லையா, பனையிலேயே தட்டு, அதே மாதிரி பனையிலேயே பெட்டி, இத மாதிரியான பொருளை வைத்து அதுல நீங்க பிரசாதத்தை வைத்தால் அன்னை மகிழ்வாள் அப்படின்னாங்க. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், அவர் பனை ஓலை வைத்து இந்த அம்பாள் முதல்ல இங்க ஆலயமாக இருந்த நிகழ்ச்சியையும் இவர்கள் வந்து பிரசன்னம் பார்த்து பனை ஓலை பெட்டி, பனை ஓலை தட்டு, இதுல நீங்கள் பூந்தெடுங்க, அதே போல சிறுவயது இதெல்லாம் போன கும்பாபிஷேகத்தோட இந்த ஆண்டு 4வது நாள் மண்டபத்தில் அவர்கள் மூலமாக இதே ஆலயத்தில் பேசக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டு கூட அந்த 6வது நாள் ஆகிறது சொன்னார். ஆக எப்படியோ ஒரு இணைப்பு சேர்ப்பு இந்த மாமன்றத்தில் அன்னையினுடைய திருவடியின் கீழ் நாங்கள் எல்லாம் அமர்ந்து பேசுவதே ஒரு அருமையான வாய்ப்புகள். பட்டிமன்றம் என்று சொன்னாலே பேசக்கூடிய முறை தான் வேணும். எப்படி வேணாலும் பேசலாம், தனி பேச்சு பேசிடலாம். ஆனா பட்டிமன்றம் பேசும் பொழுது ஒருத்தர் சில வார்த்தைகளை வச்சுதான் பேசணும். ஒருத்தர் வார்த்தையை ஒருத்தர் மடக்கலாம், அவங்க வார்த்தையை வச்சே மடக்கிடுவாங்க. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை சொன்னார், என்னுடைய பள்ளிக்கு வந்திருக்கும் பொழுது, அப்போ ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி சொன்னார். ஒரு மாபெரும் சபை, அதுல மடாதிபதிகள் எல்லாம் அழைக்கப்பட்டிருந்தார்கள், குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு புலவர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்காக பரிசுகள் வழங்கும்போது அவர்கள் ஒரு அவையாக வைத்திருந்தார்கள். அப்ப சன்னிதானம் எல்லாம் வந்து மேடையில் அமர்ந்தாச்சு, பக்கத்துல ஊர்ல உள்ள புலவர்களை எல்லாம் அழைச்சிருந்தாங்க, புலவர்களும் வந்துட்டாங்க. அப்போ ஒரே ஒரு புலவர் தாமதமா வராரு, இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தாமதமா வர்றார். அந்த புலவரை இந்த மடாதிபதிக்கு நல்ல தெரியும். உடனே அவர் தாமதமாக வருகிறார் என்பதை அவருக்கு சுட்டி அவர் ஒரு சபையில ஒரு சுட்டு வைக்கணும் அப்படின்ட்டு அவர் இங்கே சொன்னாரு. ஏனென்றால் அந்த புலவருடைய ஊர் வந்து கடைமடைன்னு ஊர். கடைமடை என்ற ஊர்ல இருந்து அந்த புலவர் வர்றாரு. ஆனா காலதாமதமா வர்றாரு. அப்படி வந்தவர இந்த மடாதிபதி கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு குத்து வைக்க வேண்டும், நேரத்துக்கு வரல, நாங்கள்லாம் இவ்வளவு முந்தி வந்துட்டோமே என்பதற்காக சொல்றார். வாருமையா கடைமடையரே அப்படின்னு. கடைமடை என்ற ஊரு அவருக்கு சொந்த ஊரு. அவரை இருந்து வாராரு, வாருமையா கடைமடையரே. உடனே அவரை புறவரலாம், வந்தோமையா மடத்தலைவரே. அவர் உடனே அந்த தலைவருக்கு ஒரு திருப்பி ஒன்று கொடுத்தாரு. இதுக்குதான் தமிழ் வந்து ரொம்ப அருமையான மொழி. அவர் சொன்னது மடத்தலைவர், மடத்துக்கு தலைவர், அப்போ மடத்தலைவர் தானே. இப்போ நம்ம யோசிப்போம், அப்படி இப்படி இருக்கலாமான்னு. அதான் தமிழ் மொழியில ஒரு சிறப்பு இருக்கு, அத்துச்சாரியைன்னு ஒன்று வச்சிருக்கான். இந்த மாதிரி மகர ஒற்றுல முடிஞ்சதுன்னா அதுக்கு அத்துச்சாரியை சேர்த்து சொல்லணும் இருக்கு. வாருமையா கடைமடையே கேட்டது புலவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, வந்தோமையா மடத்து தலைவரே அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவரு மழை அவரு வைக்கிறார். இந்த சொற்சிலம்பம் தான் இந்த பட்டிமன்றத்துல ரொம்ப முக்கியமானது. நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில சில பொருளை நாம சொல்ல வேண்டியது. சில சமயம் பிரின்சஸ் ஆஃப்
தலைவர் பேச்சு முடிய போது உடனே இப்பொழுது எதிரணி தலைவர் தன்னுடைய கருத்தை வழங்க வருவார் அப்படின்னு அனுடைய திரும்பி பார்த்து, ஆனால் எதிரணி தலைவர் பின் வாங்குகிறார் அப்படின்னார். அதாவது பின் வாங்குகிறார் ஊசியை. உடனே அனுடைய சொன்னாரு, ஆமாய்யா, நடுவர் ஊக்குவித்தால் நான் பின்வாங்க மாட்டேன். நடுவர் ஊக்குவித்தாருன்னா நான் அவர்கிட்ட பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தை அப்படியே மாற்றி சொன்னார். இதெல்லாம் பட்டிமன்றத்தில் உள்ள வார்த்தை தாரங்கள். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. ஆனா அதுல கருத்தும் நம்ம வந்து சேரும். இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு தலைப்பு, ஒரு முக்கியமான தலைப்பு பார்த்துக்கோங்க. இன்றைய சூழலில் பட்டிமன்ற நோட்டீஸ் அடிக்கல, வாட்ஸ்அப் போட்டு எங்களுக்கு அறிவிச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம். அதுல வந்து இன்றைய சூழல் அப்படின்னா அன்றைய சூழலுக்கு இன்றைய சூழலுக்கு நிறைய வித்தியாசம். இன்றைய சூழல் நம்ம குடும்ப வாழ்க்கை எல்லாமே மாறிடுது. இந்த காலத்துல திருமணம் நடக்குது வச்சுக்கிடுங்க. இப்பவும் கொஞ்சம் போடுறாங்க, மணப்பெண் வந்தாங்கன்னா மணமகளே மணமகளே வாவா, உனது வலதுகாலை எடுத்து வைச்சு வாவா, இல்லையா, உடம்பிற்கும் குலமகளே வாவா, இப்படி ஒரு பாட்டு போட்டுட்டு இருக்கான் கல்யாணத்துல. இந்த பாட்டை எல்லாரும் ரசிக்கிறாங்க. நான் வெளியேறத முறைச்சு பார்த்துருந்தாங்க. ஏன்னா ஒண்ணு மாமியார் ஒண்ணு மருமகா. இந்த மருமகனை நான் இப்படிதான் பாட்டு போட்டு கூப்பிட்டேன். இன்னைக்கு அவளை எப்படி பார்க்கறேன், அவன் மேலே எடுத்து 2 பேரும் முறைக்கிறாங்க, மற்றவங்க தான் செய்கிறாங்க. ஆனா இப்படி பாட்டு போட்டு இருப்பாங்க. அந்த கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. மறுநாள் இந்த காப்பு போடுற நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். உங்களுக்கு காப்பு அந்த நிகழ்ச்சி போடுறது நம்ம மாதிரி ஒரு பெருசு இருந்து ஒரு பாட்டு போடத்திருக்காரு. அந்த கட்சி அது யாருக்கும் தெரியாது. அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த முதல் நாள் போட்டு செஞ்சு மறுநாள் வசுவாங்க. இப்போ நீங்க ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க ஒலிபொலி அமைப்பு. இது நாளைக்கு எடுக்கும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மறுநாள் சேர்த்து அவங்க கொஞ்சம் பாட்டு போடுவாங்க. அப்ப இந்த பெரியவர் நம்மள மாதிரி சொன்னாலே போன ஜெனரேஷன் பெரியவர் சொல்லி ஒரு பாட்டு போடுறது. அப்ப பொண்ணு எல்லாம் வந்து இருக்கு, இந்த காப்பு இருக்கு, பொங்கல் எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அந்த பாட்டை போடுறதுல அந்த பாட்டு போட்டு, புருஷன் வீட்டில் வாழ போரும் பொண்ணு தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுங்க உண்மை அப்படின்னு பாட்டு நீங்க கேட்டுருக்கீங்க.